ஃப்ரம் அக்னி டிஃபென்ஸ் அகாடமி. நீங்கள் இந்திய ராணுவத்துக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்திய ராணுவத்தோட அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பற்றி தெரிஞ்சிருக்கும். தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. joinindianarmy.nic.in என்ற வெப்சைட் தான். இந்த வெப்சைட்டில் தான் நமக்கு ஆள் சேர்ப்பு முகாமிற்கான அனைத்து அறிவிப்பாணைகளும், ஏதாவது ஆள் சேர்ப்பில் மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கான அப்டேஷன்ஸும் கொடுப்பாங்க. இந்த வெப்சைட்டில் இப்போ அக்னிவீர் என்ட்ரிக்கான ஏஜ் லிமிட்டில் ஒரு சின்ன சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக அக்னிவீர் என்ட்ரியில் ஜிடி, டெக்னிக்கல், ட்ரேட்ஸ்மேன், கிளர்க் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு ஸ்டார்டிங் ஏஜ் 17.5 வயது, அதிகபட்ச வயது 21 இப்போ கொடுத்துருக்கிற நார்ம்ஸ். ஆனால் வெப்சைட்டில் இப்போ நம்ம போய் லாகின் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங் ஏஜ் 17.5 இருக்கும், அதிகபட்ச வயது பார்த்தோன்னா 54 இருக்கும். நிறைய பேர் பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே கன்ஃபியூஷன் ஆகும். என்ன சார் அக்னி பாத் என்ட்ரியில் ஏஜ் லிமிட் வந்து 21 பிலோ தானே, 23 கூட ஆகலாம்னு சொன்னாங்க, என்ன 54 இருக்கு எப்படி அப்படின்னு கேட்பீங்க. அதுவும் அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கும். நீங்கள் உங்களோட ப்ரொஃபைலில் லாகின் பண்ணீங்க அப்படின்னா கீழே பாட்டமில் பாருங்கள் அக்னிவீர் ஜிடிக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் இருக்கும். ஸோ அப்படி ஓப்பன் இருக்கப்ப நீங்கள் அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அப்ளை கிரீன் லிங்க் வந்து அடுத்து நெக்ஸ்ட் போர்ட்டல் என்ன வரும் அப்படின்னா திஸ் இஸ் அ டம்மி போர்ட்டல் அப்படின்னு வரும். அதாவது அந்த அப்ளிகேஷன் வந்து டம்மி அப்ளிகேஷன். ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி சர்வீஸில் இருக்கவங்களுக்காண்டி மேம்படுத்தப்பட்ட சேவைகளை கொண்டு வர நோக்கத்துக்காண்டி எடுக்கப்பட்டது. இப்போ நம்ம ஆல்ரெடி அக்னி பாத் என்ட்ரியில பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 to 3 பேஜஸ் போயிடுச்சு. நார்த்லேயும் நம்ம சவுத்லேயும் சரி கிட்டத்தட்ட 3 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இயரோட 4 இயர் வந்து கம்ப்ளீஷன் ஆகுது. ஸோ அவங்கள 25% பேரை பர்மனெண்ட் பண்ணணும் அப்படின்னா அகைன் இந்த இந்தியன் ஆர்மியோட வெப்சைட் வழியாக ஜாயின் இந்தியன் ஆர்மி வெப்சைட் வழியாக ரெக்ரூட் பண்ண போகிறாங்களா, இல்லை இன்டர்னலாகவே ரெக்ரூட் பண்ணி செலக்ட் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறாங்களா அப்படின்றதுக்கான அப்டேஷனாக கூட இருக்கலாம். ஆனால் ஏஜ் லிமிட் வந்து 54 எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1600 மீட்டர் 545 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 54 இயர்ஸில் வந்து பார்த்தா அப்படின்னா பிரேக் பண்ணுறது அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ 54என்ற வயது வரம்பு நார்மல் ஜென்ரல் கேண்டிடேட்டுக்கு கிடையாது, ஆல்ரெடி ஆர்மியில் சர்வீஸில் இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு. ஸோ நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். நமக்கு அக்னி பாத்துக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஏஜ் லிமிட் 17.5லேருந்து 21, அதிகபட்சமாக கொண்டு வந்தால் 23 பழைய நாம்ஸ் படி வரலாம். அவ்வளோதானே தவிர்த்து எக்ஸஸ் ஆஃப் 54 அப்படின்றது வந்து சான்சஸ் லெஸ் தான். ஸோ மேலும் இதற்கான அப்டேஷன்ஸ் வந்து பார்த்தா அப்படின்னா வெப்சைட்லேயே கொடுத்துருவாங்க. அவங்க வெப்சைட்டில் அப்டேட் பண்ண அதுக்கான அப்டேஷன் செலக்ஷனை பற்றின டீட்டெயில்ஸும் நம்மளும் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ நீங்கள் இந்திய ராணுவ ஆள் சேர்ப்பு முகாம் ட்ரை பண்ணுறீங்க, ராணுவத்துக்கு எப்படியாவது போய் சேர்ந்துடணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நம்மளோட அக்னி டிஃபென்ஸ் அகாடமிக்கு வாங்க. நம்மளோட இன்ஸ்டியூட்டில் இந்திய ராணுவம், தமிழ்நாடு காவல்துறை, வனத்துறை, ரயில்வே பாதுகாப்பு படை, துணை ராணுவ பாதுகாப்பு படை உள்ளிட்ட அனைத்து யூனிஃபார்ம் சர்வீசஸ்க்கும் பார்த்தா அப்படின்னா ட்ரைனிங் கிளாஸஸ் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஃபிசிக்கல் அண்ட் ரிட்டனுக்கு குவாலிஃபை ஆகி போஸ்டிங் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஷியோராக வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸ்டடி அண்ட் ஃபிசிக்கல் 100% இருக்கும், 200% உங்களை பாஸ் பண்ண வச்சுருவோம். சரிங்களா? ஷியோராக வாங்க. தேங்க்யூ ஸோ மச்.